தற்போது 60 ஆண்டு கால நட்பு ரீதியாக இருந்த இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி கூட இன்று திமுகவிலிருந்து வெளியில் வந்து டாட்டா பை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு வந்துள்ளது. அந்த நிலைப்பாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தாக்கம் மிகப்பெரிய மாற்றம் வந்துள்ளது. அந்த நிலைப்பாட்டில் இன்று என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், திமுகவுடைய எதிர்காலம் என்னவாகுமோ, தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியில் மிகப்பெரிய பிரளயம் என்னவென்றால், பாஜகவிலிருந்து வெளியில் வந்த அண்ணாமலையும் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான கட்டமைப்பை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி கொண்டு உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில், அந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் முதல் முறையாக பத்திரப்பதிவு அலுவலகங்களையும் வட்டார போக்குவரத்துகளையும் குறி வச்சு கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு பல லட்சங்களை அள்ளி கொண்டு எடுக்கின்றார்கள் பல ஊழல் அதிகாரிகள். கோடிக்கணக்கான கொள்ளையடிப்பவர்களை யார் பிடிப்பது என்றால், கோடியில் பொருளக்கூடிய கேடிகள் யார்? சக்தி, தூய்மையான சக்தி ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிற்கு தான் இன்று ஊழலை எப்படி துறைகளில் கரை புரண்டு ரகசியமாக ஓடுகின்றது என்பதுதான் முதலமைச்சர்களுடைய பார்வையில் கொண்டு வருகின்றேன். இந்த ஆட்சி மாறிவிட்டது, நமக்கு விஜய் அரசுக்கு எதுவுமே தெரியாது, ஏமாற்றி சொல்லலாம் என்று யார் நினைக்கின்றார்கள் என்பதும் எமக்கு தெரியும். அதுவும் விஜய் அவர்களுக்கு குறிப்பாக தெரியாது என்பதால் தெரியப்படுத்துகிறேன். இந்த மேனகா அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியிலேயே திருப்பூர் மாவட்டத்தில் ஏஇஆர் இருக்கின்ற போது ஊழல் செய்து லஞ்ச ஒழிப்பில் பல லட்சங்களை கைப்பற்றி தீரோடு மாவட்டத்தில் உள்ள பேராட்சி உதவி அலுவலகத்தில் கையும் குளமாக பிடித்த வழக்கு எஃப்ஐஆர் காப்பியிடம் உள்ளது. வணக்கம். தாவேக ஆட்சியில் திமுக கூட்டணியிலிருந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து அதன் பிறகு திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், ரைட்டு, லெப்ட், காங்கிரஸ் கட்சிகள், இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிகள், பல கட்சிகள் தாவேக்கள் இணைந்து அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளார்கள். தற்போது 60 ஆண்டு கால நட்பு ரீதியாக இருந்த இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி கூட இன்று திமுகவிலிருந்து வெளியில் வந்து டாட்டா பை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு வந்துள்ளது. அந்த நிலைப்பாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தாக்கம் மிகப்பெரிய மாற்றம் வந்துள்ளது. அந்த நிலைப்பாட்டில் இன்று என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், திமுகவுடைய எதிர்காலம் என்னவாகுமோ, அதிமுக சரிவை நோக்கி சென்றது, திமுக எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற நிலைப்பாட்டை இன்று மக்களுடைய மனநிலை அமைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியில் மிகப்பெரிய பிரளயம் என்னவென்றால், பாஜகவிலிருந்து வெளியில் வந்த அண்ணாமலையும் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான கட்டமைப்பை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி கொண்டு உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில், இன்று தாவேக கட்சியினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்னவென்றால், ஊழல்களை ஒழிக்க வேண்டும், ஊழல் இல்லாத நல்லாட்சி தர வேண்டும் என்று தாவேக கட்சி மக்களிடம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றத்தில் இது தேர்தல் வாக்குறுதியில் முதல் என்னவென்றால், ஊழலை ஒழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழலை ஒழிக்க வேண்டியதில் தாவேக அரசு விதவிதமான கட்டமைப்புகளை மாற்றம் கொண்டுள்ளது. ஆனால் ஊழலை ஒழித்தார்களே என்றால், ஒழிக்க வேண்டும் என்றால், ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பட வேண்டும். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் முதல் முறையாக பத்திரப்பதிவு அலுவலகங்களையும் வட்டார போக்குவரத்துகளையும் குறி வச்சு கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு பல லட்சங்களை அள்ளி கொண்டு எடுக்கின்றார்கள் பல ஊழல் அதிகாரிகள். விட்டா போது என்று ஓடுகின்றார்கள், ஓட்டம் எடுக்கின்றார்கள் என்று தினசரி நாளேட்டில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிப்பவர்களை யார் பிடிப்பது? கோடிக்கணக்கான கொள்ளையடிப்பவர்களை யார் பிடிப்பது என்றால், கோடியில் பொருளக்கூடிய கேடிகள் யார்? கோடியில் பொருளக்கூடிய கேடிகள் யார் என்பதை கேள்விக்குறியாக இருக்கின்றது. காரணம் என்றால், லட்சக்கணக்கில் லட்ச ரேஞ்சில் தான் பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களிலும் 99% 1000 லட்சக்கணக்கான அளவுக்கு தான் லஞ்சம் வாங்குகின்றார்கள். ஆனால் கோடிகளில் பொருள்வது எங்கே? மாவட்ட ஆட்சியரகத்திலா, அல்லது மாநகராட்சி அலுவலகங்களிலா, அல்லது சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டணப்பக்கத்தில் இருக்கிற நகராட்சி நிர்வாக அலுவலகத்திலா, அல்லது சட்டமன்றத்திலே சட்டசபையில் இருக்கக்கூடிய அரசு செயலர்களுடைய அலுவலகத்திலா, அல்லது அரசு செயலர்களிலிருந்து
எஸ்ஓ ஏஎஸ்ஓ இருந்து கொண்டு இந்த புதிய ஆட்சியில் அமைச்சர்களுடைய ஸ்பெஷல் பிஏவாக இருக்கின்றார்களே எஸ்ஓ எஸ்ஓக்கள் அவர்களுடைய கல்லாப்பட்டியிலா என்று நினைத்தால் இதில் கேள்விகள் 1 2 3 4 என்று டாட் 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 என்று போட்டுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலும் உள்ளது. காரணம் என்னவென்றால் இன்றைய சூழ்நிலையில் பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் துறை, மது அமலாக்க பிரிவு துறை, வருவாய்த்துறை, இப்படிப்பட்ட பணம் கொளிக்கக்கூடிய துறையில் அமைச்சரிடம் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பிஏக்கள் அனைவரும் செக்ரட்டரி ஸ்டாப் என்று எஸ்ஓக்கள் அந்தஸ்தில் வருகின்றார்கள். இவர்களையும் ஒரு கண்ணு வைக்கணும் ஐயா என்றது லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கூறுகின்றேன். காரணம் என்றால் இந்த துறையில் பல நேர்மையான பல பிஏக்களும் வருகின்றார்கள். அந்த பிஏக்களை காலி செய்வதற்கு செக்ரட்டரியிலிருந்து எஸ்ஓக்கள் அந்தஸ்து உள்ள பழம் தின்ன கொட்டை போட்ட பல நபர்கள் தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும், தங்களிடம்தான் எல்லாம் வேண்டும் என்று அமைச்சர்களுக்கே அலுவாய் கொடுக்கக்கூடிய பல பிஏக்கள் அங்கிருக்கின்றார்கள். இது ஏன் சொல்லுகின்றேன் என்றால் கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நகராட்சி கமிஷனராக வரக்கூடிய பல அதிகாரிகளும் செக்ரட்டரி ஸ்டாப் என்று சொல்லிக்கொண்டு யாரையும் மதிக்காமல், மக்கள் பிரதிநிதிகளையும் மதிக்காமல், வாக்களித்த மக்களையும் மதிக்காமல் தங்களுடைய இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பல நகராட்சி ஆணையர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் பல அதிகாரிகள், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அதில் சமீபத்தில் கூட நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியிலே ஒரு ஆணையர் ஒருவர் இரவு நேரத்தில் லஞ்சம் வாங்குகின்ற போது லஞ்ச ஒழிப்புத்துறை பொறி வைத்து பிடித்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போனால் பல 10 ஆண்டுகளில் பல ஏஎஸ்ஓக்கள் எஸ்ஓக்கள் நகராட்சிகளில் ஆணையராக வந்து கொண்டு பல கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டு இன்று அவர்கள் லஞ்ச ஒழிப்பதில் சிக்கியவர்களும் சிக்காதவர்களும் பல மாநகராட்சிகளில் ஏசியாக இருந்து கொண்டு பல ஸ்பெஷல் நகராட்சியில் ஆணையராக இருந்து கொண்டு தங்களுடைய வளங்களை கொளிக்கக்கூடிய பல ஊழல் அதிகாரிகள் யாரையும் மதிப்பதில்லை. ஏன் என்று சொன்னால் தூய சக்தி, தூய்மையான சக்தி ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிற்கு தான் இன்று ஊழலை எப்படி துறைகளில் கரை புரண்டு ரகசியமாக ஓடுகின்றது என்பதை தான் முதலமைச்சர்களின் பார்வையில் கொண்டு வருகின்றேன். இந்த பதிலை, இந்த கேள்விகளையும் காரணம் என்னவென்றால் தமிழகத்திலே அந்த ஊழலுடைய உச்சம் என்றால் உள்ளாட்சி துறைதான். தமிழகத்தில் புதிய விஜயனுடைய புதிய அரசு ஆட்சியில் பல அதிகாரிகள் ஊழல் செய்யக்கூடாது என்று பயந்து இருந்தாலும் ஊழல் நீர்க்கமன நிறைந்திருக்கின்றது உள்ளாட்சி நிர்வாகத்தில். அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் பார்த்தீர்களே ஆனால் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மனராட்சி, மெட்ரோபாலிட்டன் 5 அடுக்குகளை கொண்டது உள்ளாட்சி துறை. அந்த 5 அடுக்குகளை கொண்ட உள்ளாட்சி துறையில் இன்று நாம் பார்க்க போகின்றது பேரூராட்சி நிர்வாகத்தை எடுப்போம். இந்த பேரூராட்சி நிர்வாகம் அரசு துறை செயலராக இருக்கக்கூடியவர் ககன்தீப் சிங் பேடி. அதற்கு கடந்த திமுக ஆட்சியில் திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் கார்த்திகேயன் ஊழல்வாதி என்று சென்னை கார்பரேஷன் கமிஷனர் இருந்த கார்த்திகேயனை ஊழல்வாதி என்று சொல்லக்கூடிய அந்த கார்த்திகேயனை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கார்த்திகேயன் தான் கொள்ளையடிக்க வர வேண்டும் என்ற சான்றிதழ் கொடுத்தவரும் ஒரே நபர்தான். 2021 ஊழல்வாதி என்று யாரே சொன்னாரோ அதே ஊழல்வாதியை நகராட்சி செயலராக வைத்திருந்தவர் தான். அதே போல் முதலமைச்சருடைய கடந்த ஆட்சியில் முதலமைச்சரின் செக்ரட்டரியாக இருந்தவர் உமாநாத் அவர்களும் தான் நகராட்சி நிர்வாகத்தை இன்சார்ஜ் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த தவேக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்தை சிஎம் செக்ரட்டரியான செந்தில்குமார் கரைப்பிடியாத கரமான நேர்மையான அந்த அதிகாரி பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நிர்வாகத்தில் நகராட்சி நிர்வாகத்திலே ஊழல் கரைபெருந்து ஓடுகின்றது என்பது சொல்லுகின்றார்கள். அதற்காக தான் சொல்லுகின்றேன், கடந்த 10 நாட்களுக்கு முன்பு முதல் முறையாக இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் நான் எடுத்துக்கொண்ட பொருள் பேரூராட்சி நிர்வாகம். தமிழகத்திலே பேரூராட்சி நிர்வாகம் 490 பேராட்சி உள்ளன. 17 உதவி இயக்குநர்கள் உள்ளார்கள், 31 உதவி சேர்ப்புலர் உள்ளார்கள், 6 சேர்ப்புலர் உள்ளார்கள். இந்த நிர்வாகத்திலே பேரூராட்சி இயக்குனர் பட்டினப்பாட்டத்திலே 7வது மாடியிலும் 8வது மாடியிலும் நகராட்சி பேராட்சி இயக்குனர், அதுக்கு அடுத்தபடியாக கூடுதல் இயக்குனர், அடுத்தபடியாக 2 இயக்குனர் ரேஞ்சிலும் உள்ளார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் கரை படியாதவர்களா என்றால் அதற்கு நான் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்றால் கடந்த திமுக ஆட்சியிலே ஊழலிலே கொளித்து கொண்டு ஒரு மாதம் ஒவ்வொரு ஏடிக்கடும் 3 லட்சம் ரூபாய் லஞ்சமும்
பேராட்சி உதவி செயற்பொறியாளரிடம் 1,00,000 ரூபாய் லஞ்சமும், பேராட்சி செயல்பொறியாளரிடம் 1,00,000 ரூபாய் லஞ்சமும் வாங்கி கொண்டு அத்தனை துறைகளும் டெண்டர்களுக்கு கொள்ளை, ஏஎஸ் அனுமதியில் கொள்ளை, டிஎஸ் அனுமதியில் கொள்ளை, சிஆர்ஆர் அனுமதியில் கொள்ளை, அத்தனை துறைகளும் தமிழகத்தில் 5 ஆண்டு காலமாக பேராட்சி நிர்வாகத்தை கொள்ளை அடித்து கொண்டு அந்த நிர்வாகம் ஒரு என்ன, அதாவது சூறாவளி காற்றில் பறக்கக்கூடிய ஒரு கனமான பொருள் எப்படி பறந்து செல்லுமோ அதே போல் பேராட்சி நிர்வாகத்தை ஊழலிலே மிதக்க விட்டார்கள். அந்த ஊழல் நிர்வாகத்தை மறைக்கப்பட்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி 29ஆம் தேதி பேராட்சி இயக்குநராக இருந்த பிரதீப் குமார் மாற்றம் செய்யப்பட்டார். அதன் பிறகு பேராட்சி இயக்குநராக தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜத்தை நியமித்துள்ளார்கள். ஆனால் கடந்த 15 நாளாக அவரை இங்க வரவிடாமல் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க வைத்து பழைய பேராட்சி இயக்குனர் அதுல என்னென்ன நடந்ததுன்னு நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இணை இயக்குனர் மூலமாக டிரான்ஸ்ஃபர்களுக்கு வசூல் பண்ணுகின்றேன். கடந்த திமுக ஆட்சியில் 1,50,00,000 25 லட்சம் என்று லஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த ஊழல் அதிகாரிகள் எல்லாம் இப்போது 75% டிஸ்கவுண்ட் செய்து 25% என்னிடம் கொடுங்கள் என்று சொன்னதின் காரணத்தினால்தான் 28ஆம் தேதி கடந்த மாதம் முதலமைச்சரின் செயலர் காதற்கு சென்ற பிறகுதான் 29ஆம் தேதி பேராட்சி இயக்குநரை மாற்றினார்கள். இப்போது கடந்த ஒரு வாரமாக பேராட்சி இயக்குனர் புதிதாக வந்தவுடன் 10க்கும் மேற்பட்ட உதவி செயற்பொறியாளர்களை மாற்றியுள்ளார்கள். அந்த உதவி செலவு மாற்றத்தில் சந்தேகம் உள்ளது. காரணம் என்றால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 41 பேராட்சி உதவி செயற்பொறியாளர் இருந்த கணேசன் அவர்கள் 5-6 ஆண்டு காலமாக அந்த பேராட்சியை மொட்டையடித்து சொந்த மாவட்டத்திலே மொட்டையடித்து இன்று அவருக்கு சேலம் மாவட்டத்தினுடைய உதவி செயற்பொறியாளராக மாற்றம் செய்துள்ளார்கள். அப்படி என்றால் கடந்த காலத்தில் செய்த ஊழலை ஆய்வு செய்யவில்லை, அல்லது ஆய்வு செய்ய வேண்டும் என்று பேராட்சி இயக்குனருக்கு அந்த எண்ணம் இல்லையா, அல்லது பேராட்சி இயக்குனருக்கு நோட்டு போட்டு கொடுக்கக்கூடிய அந்த இணை இயக்குனருக்கு எண்ணம் இல்லையா என்றதும் கேள்விக்குறி. தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், சேலம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் இப்படிப்பட்ட மாவட்டங்களில் பேராட்சிகளில் நடைபெற்ற பணிகள், பேராட்சி செயலர்கள் போட்ட ஓவச்சர் பில்லுகள் இதெல்லாம் இயக்குநருக்கு தெரியாதா, அல்லது துணை இயக்குநருக்கு தெரியாதா, இணை இயக்குநருக்கு தெரியாதா, லஞ்ச ஒழிப்புக்கு தெரியாதா என்றது எங்களுடைய கேள்விக்குறி. ஆகவே இந்த ஆட்சி மாறிவிட்டது, நமக்கு விஜய் அரசுக்கு எதுவுமே தெரியாது, ஏமாற்றி சொல்லலாம் என்று யார் நினைக்கின்றார்கள் என்பதும் எமக்கு தெரியும். அதுவும் விஜய் அவர்களுக்கு குறிப்பாக தெரியாது என்பதால் தெரியப்படுத்துகிறேன். தமிழகத்தில் பேராட்சியில் நடைபெற்ற கடந்த 10 ஆண்டு காலமாக நடைபெற்ற அனைத்து பணிகளிலும் 25% மேல் பணிகள் நடைபெறவில்லை. ஒரு பேராட்சி உதவி இயக்குநருக்கு மாசம் எத்தனை லட்சம் ரூபாய் பேராட்சியில் செல்லுகின்றது என்பதை இதற்கு முன்னால் பணி செய்த எல்லா இயக்குநருக்கு பேராட்சி இயக்குநருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே பேராட்சியில் நடைபெறக்கூடிய திடக்கழிவு மேலாண்மை திட்டம், எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், பிளம்பிங் மெயின்டெனன்ஸ், வாட்டர் சப்ளை மெயின்டெனன்ஸ், குப்பை எடுக்கிற மெயின்டெனன்ஸ், குப்பைகளை தரம் பிரிக்கிற மெயின்டெனன்ஸ், எவ்வளவு ஒபச்சர் பில்லு போட்டு எத்தனை விதமான ஒப்பந்ததாரர்களை போலியான எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்களை வைத்து கொள்ளையடித்து உள்ளார்கள். ஆகவே இந்த புதிய அரசுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தவேக அரசுக்கு உள்ளது. ஆனால் மற்ற துறைகளெல்லாம் ஊழலை களை எடுக்கக்கூடிய நேரத்தில் ஏன் தமிழகத்தில் பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் உள்ள உயர் அதிகாரிகளும் புதுசாக வந்த அதிகாரிகளும் கடந்த ஆட்சியில் இருந்து கொண்டு இன்றும் கடலை போட்டு கொண்டிருக்கின்ற இந்த உள்ளாட்சித்துறை அதிகாரிகளும் ஏன் ஊழலை களை எடுக்க முன் வரவில்லை? மனம் இல்லையா, அல்லது கொடுப்பதை வாங்கி கொண்டு சண்டை இருப்போம் என்று நினைப்பீர்களா என்று நினைக்கிற காரணம் என்றால் ஊழல் கரை புரண்டு ஓடுகின்றது. அனைத்து துறைகளிலும் பேராட்சி நிர்வாகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன பல மாவட்டங்களில் உதவி சேர்ப்பவர்களும் ஏடிக்களும் தங்களுக்கு கிடைத்ததை சுருட்டி கொண்டு சொல்லுகின்றார்கள். இந்த பணிகளை எல்லாம் ஆய்வு செய்தார்கள் என்றால் தமிழகத்தில் அரசு வாங்கிய கடனை அடைக்கலாம் என்பதனுடைய நிலைப்பாடு. ஆகவே ககசிங் பேடி ஆகிய நகராட்சி நிர்வாகத்துறை அரசு செயலர்களும் நகராட்சிக்கு புதுசாக வந்த இயக்குனர் பிரியங்கா கற்பகம் அவர்களும் நிச்சயமாக தமிழக அரசுடைய வாய்மையே வெல்லும் என்ற முத்திரை உண்மையா ஆனால் நகராட்சியினுடைய
அந்த நிர்வாகம் முதலமைச்சரின் நிர்வாகத்தின் கையில் இருக்கின்றது என்ற காரணத்தினால் கருத்தில் கொண்டு இங்கு நடக்கக்கூடிய பல ஊழல்களை ஏன் நீங்கள் திரை போட்டு மறைக்கின்றீர்கள் என்பதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே சமீபத்தில் நடந்த போட்ட நீங்கள் 11 உதவிச்சுள்ள டிரான்ஸ்ஃபர்களில் மிகப்பெரிய பண டிரான்சாக்ஷன் உள்ளது என்பது நிலைப்பாடு. காரணம் என்றால் இவர்களை மாற்றினாலும் அவர்களுக்கு வளமும் நலமும் கொளிக்கக்கூடிய இடத்தில் போட்டுக் கொண்டீர்களே. கரூர் மாவட்டத்தில் உதவி செய்யப்படுத்த மேனகா அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உதவி செய்ய போட்டுள்ளீர்களே. இந்த மேனகா அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியிலேயே திருப்பூர் மாவட்டத்தில் ஏஇஆர் இருக்கின்ற போது ஊழல் செய்து லஞ்ச ஒழிப்பில் பல லட்சங்களை கைப்பற்றி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பேராட்சி உதவி அலுவலகத்தில் கையும் குளவுமாக பிடித்த வழக்கு எஃப்ஐஆர் காப்பியிடம் உள்ளது. அந்த எஃப்ஐஆர் காப்பியிலே குற்றவாளி என சூண்டப்பட்ட அந்த அந்த உதவி செய்பவர்களுக்கும் ஏஐக்களுக்கும் மீண்டும் பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்ப்பதுதான் தூய சக்தியினுடைய ஆட்சி என்பதை ஆட்சியா என்பதை ஏன் கேட்கிறேன் என்றால், இந்த ஆட்சி நன்றாக இருக்க வேண்டும், இந்த ஆட்சி கரைப்படியாமல் இருக்க வேண்டும் என்றால் கடந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை விசாரிக்க வேண்டும். அந்த விசாரிப்பதற்கு லகுவாக பேராட்சி இயக்குனர் ஆவண செய்ய வேண்டும். காரணம் என்றால் தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், இப்படிப்பட்ட சேலம் மாவட்டம், அது மட்டுமல்ல ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் உள்ள பேராட்சிகளில் பல 100 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது. இந்த ஊழல் பணங்களை எப்படி செலவினம் செய்தார்கள், எப்படி ஒப்பந்தங்களை செய்தார்கள்? வேலூர் மாவட்டம், இதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்திலும் ஊழல் உச்சத்தில் உள்ளது. அந்த ஊழலை கரை புரண்ட அதிகாரிகளை இன்று நல்ல நல்ல இடத்தில் போட்டு அவர்களுக்கு டிரான்ஸ்பர் போட்டுக்கிறார் என்றால் இதற்கு சூட்சமத்தினுடைய நிலைப்பாடு நான் வெளிச்சம் போட்டு காட்ட விரும்பவில்லை. ஆகவே தமிழகத்தினுடைய ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மற்றவற்றில் 5 வகையான ஒரு நிலைப்பாட்டில் முதல் கட்டமாக பேராட்சிகளில் தேங்காய் என்ற பாஸ்வேர்டு வைத்தும் 10 ரூபாய் என்ற பாஸ்வேர்டு வைத்தும் இன்று 10 ஆண்டு காலமாக ஊழல் கரை புரண்டு ஓடுகின்றது. இந்த பேராட்சியில் ஊழல் செய்த அதிகாரிகள் தணிக்கை துறைக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கின்றார்கள், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு அலுவா கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துறையில் இன்று காட்டார் போல் ஊழல் ஓடிய காரணத்தினால் அந்த ஊழல்களை நடைபெற்றதா இல்லையா? எலக்ட்ரிக்கல் சப்ளையில் என்ன நடந்தது, வாட்டர் சப்ளை என்ன நடந்தது, விபச்சாரத்தில் எப்படி படுகின்றார்கள், திடக்கொழி மேலாண்மை ஒப்பந்ததாரர் யார், இப்படிப்பட்ட ஒவ்வொரு பர்ச்சேஸையும் ஆய்வு செய்து முதலமைச்சர் விஜய் அரசின் கருத்துக்கு ஊழல் இல்லாத தூய்மையான ஆட்சி என்ற நிலைப்பாட்டை கருத்தில் செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட செயல்பாட்டிற்கு முதல் கட்டமாக தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்பில் பேராட்சி இயக்குனர் அவர்கள் இது கண்டிப்பாக தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் நடைபெற்ற 10 ஆண்டில் நடைபெற்ற பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கான வெள்ளை அறிக்கை விட வேண்டும். அதற்கான ஆய்வு அறிக்கை என்பது தூய்மையான, நேர்மையான, வாய்மையான தமிழக அரசு முத்திரையே வாய்மையே வெல்லும் என்ற நிலைப்பாட்டுக்கு உரிய சிறம்பட செயல்பட்ட அதிகாரிகளை நீங்கள் நியமிக்க வேண்டும். எப்படி தணிக்கை துறைக்கு சிறப்பான ஒரு செக்ரட்டரியாக இருந்து அருள் சுந்தர் தயாளன் அந்த ஊழல்களை களையெடுத்து உள்ளாரோ, இப்போது அருள் சுந்தர் தயாளன் ஐஏஎஸ் அவர்கள் இப்போது பத்திரப்பதிவு துறையில் வந்து அங்குள்ள ஊழல்களை களையெடுக்கின்றாரோ, அதே போல் பேராட்சியிலும் களை எடுக்க வேண்டும் புதிய இயக்குனர். அதே போல் பேராட்சி நிர்வாகத்துக்கு பாஸாக இருந்து செயல்படக்கூடிய ககன்சிங் பேடியும் இந்த நிர்வாகத்தில் ஊழல் உள்ளதா இல்லையா, ஊழல்வாதிகளை ஏன் களை எடுக்கவில்லை என்றால் எங்களுக்கு அதில் பல சந்தேகங்கள் உள்ளது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.